உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக அக்கரப்பத்து தல வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற மருத்துவ அத்தியட்சகர் காரணமாக பல்வேறுபட்ட சிக்கல்களை இந்த வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர்கள் எதிர்நோக்கி இருக்கின்றனர். இது தொடர்பாக பல கட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. இவருக்கு எதிரான பல முறைப்பாடுகள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. என்றாலும் இவருக்கு எதிரான முறைப்பாடுகளுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காது இந்த சுகாதார அமைச்சு தான்றோண்டித்தனமாக மந்தகதியில் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருவது தொடர்பாக தொடர்ச்சியாகவே எங்களுடைய அதிருப்தியை அக்கரப்பத்து தல வைத்தியசாலையிலுடைய எங்களுடைய அரச மருத்துவ அதிகாரிகளுடைய கிளை, அதே போன்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இது தொடர்ச்சியாகவே இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வந்திருந்தோம். அதே போன்று தொழிற்சங்க நடவடிக்கைகளை கூட நாங்கள் முன்னெடுத்து வந்திருந்தோம். என்றாலும் இன்று வரை இது தொடர்பான சாதகமான எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காது இந்த சுகாதார அமைச்சு, அதே போன்று சுகாதார அமைச்சின் செயலாளர் இந்த விசாரணைகளை மந்தகதியில் இடம்பெற்று மந்தகதியில் நடாத்தி வருகின்ற விடயம் அனைவரையும் ஆச்சரியத்துக்குள்ளாகி இருக்கின்றது. எனவே இந்த வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற மருத்துவ அத்தியட்சகருக்கு எதிராக நிதி தொடர்பான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது. அதே போன்று நிர்வாக முறைகேடுகள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த வைத்தியசாலையில் கடமை புரிவதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க தவறியிருக்கின்ற ஒரு நிலை, அதாவது பாதுகாப்பின்றி ஒரு சூழலை இந்த வைத்தியசாலையில் உருவாக்கி இருக்கின்றனர். வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர்களுக்கு மாத்திரமல்லாது ஏனைய சுகாதார ஊழியர்களுக்கு, அதே போன்று இந்த வைத்தியசாலையினுடைய சேவையை எதிர்பார்த்து வருகின்ற மக்களுக்கு கூட ஒரு முறையான பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க தவறி இருக்கின்ற நிலைமை தொடர்பாக தொடர்ச்சியாகவே நாங்கள் ஊடகம் வாயிலாக தெரிவித்து வந்திருந்தோம். இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. ஒருபுறம் வைத்தியர்கள் இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடாத்தி கொண்டிருக்கையில் இவருக்கு எதிராக இந்த ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய முறைப்பாடுகளை, குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கின்ற நிலையிலும் கூட எந்த விதமான கரிசனையும் காட்டாமல் இந்த சுகாதார அமைச்சு ஒரு அசமந்த போக்கில் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக இந்த பிராந்தியத்தில் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. ஆரம்ப கட்டமாக கல்முனை பிராந்தியத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க நடவடிக்கை கடந்த 3 தினங்களாக கிழக்கு மாகாணம் முழுவதுமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கையாக கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற அனைத்து வைத்தியசாலைகளும் மூடப்பட்டு இந்த பிராந்தியத்தில் காணப்படுகின்ற கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற பொதுமக்கள் பாரிய அசௌகரியத்தை முகங்கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். என்றாலும் சுகாதார அமைச்சின் செயலாளர் இந்த மக்கள் படுகின்ற அசௌகரியத்தை ஒரு சிறிதேனும் கணக்கில் எடுக்காமல் தன்னுடைய பாணியிலேயே மந்தகதியில் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நடவடிக்கை அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த அக்கரப்பத்து தல வைத்தியசாலையில் காணப்படுகின்ற கடமை புரிகின்ற இந்த மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில், அவருக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற சந்தர்ப்பங்களில், ஒரு பொதுவாகவே ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு எதிராக இவ்வாறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே இலங்கையில் பல்வேறு உதாரணங்கள் கூட காணப்படுகின்றது. இவ்வாறு தலைவருக்கு எதிராக முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த விசாரணைகள் அந்த விசாரணைகள் பக்கசார்பன்றி நீதியானதும் நியாயமானதுமான முறையில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவர், அந்த பொறுப்பாக கடமையில் இருக்கின்றவர் அந்த பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு அல்லது தற்காலிகமாக இடமாற்றப்பட்டு தான் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விசாரணை தொடர்பாக சாட்சியங்கள் பெறப்பட வேண்டிய இந்த வைத்தியசாலையிலிருந்து, இந்த சாட்சியம் தொடர்பான அறிக்கைகள், காகிதங்கள், டாக்குமெண்ட்ஸ் பெறப்பட வேண்டியது வைத்தியசாலையிலிருந்து. எனவே இவ்வாறு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட நபரை அந்த கதிரையில் அமர்த்திவிட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த விசாரணைகள் வேறு திசைக்கு முன்னெடுக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. எனவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தொடர்ச்சியாகவே வலியுறுத்தி கூறி வருகின்றோம். இந்த குறிப்பிட்ட மருத்துவ அத்தியட்சகர் உடனடியாக இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும், அல்லது அவருக்கு பொருத்தமான இந்த வைத்தியசாலையிலிருந்து இன்னமொரு வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் இந்த விசாரணைகள் நீதியானதாக, நியாயமானதுமான முறையில் இடம்பெறும். ஏனென்று சொன்னால் இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் சாதாரண குற்றச்சாட்டுகள் அல்ல. ஒருபுறம் நிதி தொடர்பான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது. அடுத்த விடயம்,
தனிப்பட்ட பழிவாங்கல்கள் காணப்படுகின்றது. வைத்தியர்களுக்கு எதிராக நேரடியான பழிவாங்கல்கள் காணப்படுகின்றது. அதே போன்று வைத்தியர்கள் மாத்திரமல்லாது வைத்தியர்களுடைய குடும்பத்தினரையும் இலக்கு வைத்து பழிவாங்கல்கள் இடம்பெறுகின்ற சம்பவங்களும் பதிவாகின்றது. இந்த குறிப்பிட்ட வைத்தியர்களுடைய உறவினர்கள் வைத்தியசாலைக்கு வைத்திய தேவைக்காக வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் வைத்தியசாலை வாயிலில் வைத்தே இடமறிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான செயல்கள் இந்த வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற ஒரு நிலைமை கூட பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று இந்த வைத்தியசாலையில் இந்த நோயாளிகள் மாத்திரமன்றி வைத்தியர்கள் மாத்திரமன்றி சுகாதார ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக தங்களுடைய கடமைகளை புரிவதற்கு ஒரு சூழல் இந்த வைத்தியசாலையில் காணப்படுவதில்லை. அதற்கு அண்மைய உதாரணமாகத்தான் அண்மையில் அவசர சிகிச்சை பிரிவில் இடம்பெற்ற ஒரு மோதல் சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. கூறிய ஆயுதத்துடன் இரு சுகாதார சேவை ஊழியர்களுக்கு இடையில் இடம்பெற்ற அந்த மோதல் சம்பவத்தின் போது வைத்தியசாலை உடைமைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக காணப்படுகின்றது. கூறிய ஆயுதத்துடன் ஒரு சுகாதார ஊழியர் இவ்வாறு மோதலில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் இதற்கு எதிராக போலீசில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்று ஒரு சுகாதார ஊழியருக்கு எதிராக இந்த கூறிய ஆயுதத்துடன் வந்த ஓங்கிய கை நாளை ஒரு வைத்தியருக்கு எதிராக தூக்கப்படலாம். இங்கு சேவைக்காக இந்த வைத்திய மருத்துவ உதவிகளை நாடி வருகின்ற நோயாளிகளுக்கு எதிராக தூக்கப்படலாம். எனவே இவ்வாறான பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. எனவே இவற்றை அவதானித்துக் கொண்டு இந்த சுகாதார கட்டமைப்புக்கு பொறுப்பாக காணப்படுகின்ற சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சின் செயலாளர் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு கீழ்தான் இந்த கடமை புரிகின்ற வைத்தியர்கள் அனைத்து சுகாதார ஊழியர்களும் காணப்படுகின்றார்கள். எனவே இவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான மிகப்பெரிய பொறுப்பு இந்த சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு காணப்படுகின்றது. எனவே இவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து செயற்படுகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்ப தோன்றுகின்றது. எனவே இது தொடர்பாக கிழக்கு மாகாணம் முழுவதுமாக ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மருத்துவ அத்தியட்சகர் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்ற இந்த விசாரணைகள் துரிதகதியில் இடம்பெற வேண்டும். பக்கசார்பின்றியதாக நீதியானதும் நியாயமானதுமாக இந்த விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக வலியுறுத்தி கூறியும், அதே போன்று இந்த வைத்தியசாலை வளாகத்தில் இந்த வைத்தியர்கள் கடமை புரிவதற்கு பாதுகாப்பான ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்பது தொடர்பாக வலியுறுத்தியும் கிழக்கு மாகாணம் முழுவதுமாக இந்த 3வது தினமாகவும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. எனவே இது தொடர்பாக இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமை காரியாலயத்துக்கு அக்கரப்பத்து கிழக்கு பிராந்தியத்திலிருந்து எங்களுடைய உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சின் செயலாளருடனான ஒரு சந்திப்பும் கூட இது தொடர்பாக இடம்பெற்றது. இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சந்திப்பு இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த குறிப்பிட்ட மருத்துவ அத்தியட்சர்களின் அடிவருடிகள் மூலமாக அச்சுறுத்தல் தொலைபேசி அழைப்புகள் கூட எங்களுடைய வைத்தியர்களுக்கு வந்து கொண்டிருந்த இருக்கின்றது. எனவே இவ்வாறு கொழும்பில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுமானால் இவர்கள் இந்த கொழும்பிலிருந்து எவ்வாறு இந்த அக்கரப்பத்து வைத்தியசாலையில் போய் பாதுகாப்பாக கடமை புரிய முடியும்? இந்த வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற வைத்தியர்கள் கிழக்கு மாகாணத்தை குறிப்பிட்ட பிரதேசத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, கொழும்பிலிருந்து போய் கடமை புரிகின்றார்கள், காலியிலிருந்து போய் கடமை புரிகின்றார்கள், மற்ற இடங்களில் போய் இவ்வாறு கொழும்பிலிருந்து தங்களுடைய வீடுகளிலிருந்து தூர இடங்களில் கடமை புரிகின்ற வைத்தியர்களுக்கும் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில், பாதுகாப்பற்றதான சூழல்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எவ்வாறு அவர்களுடைய வீட்டை விட்டு பிரிந்து அந்த வைத்தியசாலையில் கடமை புரிய முடியும்? எனவே இவ்வாறான நிலைகள் நீடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக தொழிற்சங்க நடவடிக்கையாக மூடப்பட்டிருக்கின்ற இந்த வைத்தியசாலையில் கிட்டிய எதிர்காலத்தில் எந்த வைத்தியர்களும் விசேட வைத்திய நிபுணர்களும் இந்த வைத்தியசாலையில் வந்து கடமை புரிவதற்கு விரும்ப மாட்டார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை உருவானால் இந்த அக்கரப்பத்து பிராந்தியத்தில் இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய மக்களுடைய சுகாதாரத்துக்கு பொறுப்பு கூறுவது யார்? எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இவ்வாறு பாதுகாப்பற்றதான சூழல் தொடர்ச்சியாக காணப்படுமானால் இந்த மருத்துவ அத்தியட்சகர் தொடர்ச்சியாகவே இந்த கதிரையில் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இவ்வாறு இந்த கதிரையில் அமர்ந்தவராகத்தான் இருப்பார்களான சொன்னால் இந்த வைத்தியர்கள் நாளை போய் இந்த வைத்தியசாலையில் கடமை புரிய மாட்டார்கள். இந்த அக்கரப்பத்து வைத்தியசாலை வைத்தியர்கள் இல்லாத ஒரு வைத்தியசாலையாக, மூடப்பட வேண்டிய வைத்தியசாலையாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் இன்றைய தினத்துக்கான காலக்கெடு விடுக்கின்றோம். இன்று வருகின்ற வைத்தியர்கள் இன்று கொழும்பில் தான் தங்கியிருக்க போகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அங்கு பாதுகாப்பற்ற சூழல் காணப்படுகின்றது. எவ்வாறு வெளியில்
நடமாட முடியும். வைத்தியசாலை வளாகத்திலிருந்து வெளியேறி செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மருத்துவ அத்தியட்சகர்களுடைய பிராந்திய அரசியல்வாதிகளுடன் தொடர்பு, பிராந்திய அடிவருடிகளுடான தொடர்பு, அவர்கள் எந்த நேரம் என்றால் சொன்னாலும் இந்த வைத்தியசாலை வளாகத்திற்குள் வந்து அச்சுறுத்தல் விடுக்கின்ற சம்பவங்கள் கூட பதிவாகி இருக்கின்றது. எனவே இவ்வாறான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சின் செயலாளரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினத்துக்குள் இதற்கான தெளிவான தீர்க்கமான முடிவுகள் வழங்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கான முன்மொழிவுகள் உங்களுடைய தரப்பிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது இந்த வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற மருத்துவ அர்ச்சகர் இந்த விசாரணைகள் இடம்பெறும் காலத்திலாவது சரி, தற்காலிகமாகவது சரி, உடனடியாக இந்த வைத்தியசாலையிலிருந்து விலக்கப்பட்டு வேறொரு வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த வைத்தியசாலை வளாகத்தில் பாதுகாப்பானது ஒரு சூழல் நிலைநிறுத்தப்பட வேண்டும். வைத்தியர்களுக்கும் சுகாதார ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளுக்கான தங்களுடைய சேவைகளை முறையான முறையில் மேற்கொள்வதற்கு ஏதுவான ஒரு சூழல் இந்த வைத்தியசாலையில் உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படாவிட்டால் இந்த வைத்தியசாலை தொடர்ச்சியாகவே வைத்தியர்கள் இல்லாத வைத்தியசாலையாக, மூடப்பட வேண்டிய வைத்தியசாலையாக உருவாகுவதற்கான பொறுப்பு உங்களுடைய கையில் காணப்படுகின்றது. எனவே இன்றைய தினத்திற்குள் இதற்கான முடிவுகள் வழங்கப்படாவிட்டால் இந்த தொடர்கின்ற 3வது நாளாகவும் கிழக்கு மாகாணத்தை மாத்திரம் மையப்படுத்தி தொடர்கின்ற இந்த தொழிற்சங்க நடவடிக்கை பல்வேறு வடிவங்களில் மென்மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்ற தகவலையும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.